உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த கைரேகையும் ஏஎல்பி ஜோதிடத்தையும் ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா முதல் பிள்ளையார் போடுறது நானே என்னுடைய மிஸ்ஸஸ் சாந்தி தேவி. நாங்கள் தசாநாதரையும் புத்திநாதையும் கோச்சார ரீதியாக வச்சுருப்பேன் அந்த படம் தான் கிடைக்கிறோம். நீங்கள் எப்படி சார் அதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்க ஆமாம் சொல்லிட்டு போகிறாங்களே. சார் இப்போ உங்ககிட்ட திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க. அப்போ நீங்கள் அவங்களுடைய கைரேகை வச்சு சொல்லுவீங்களா இல்லை ஏஎல்பி ஜோதிடத்தை வச்சு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன் கரெக்டாக நம்ம துல்லியமாக இந்த தேதி இந்த நேரம் இந்த கிழமை அன்றைக்கி தான் இவங்க திருமணம் அப்படின்ட்டு நான் கைரேகையில் பார்த்தீங்கன்னா தார ரேகைன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை எனக்கு இருக்குது. இந்த தார ரேகை என்ன கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி நேற்று கைரேகை பார்க்குறேன். 13 வயசில் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அப்போ 13 வயசுலேருந்து நான் அனுபவபூர்வமாக நிறையா கைரேகை பார்த்துருக்கேன். நிறையா ஏஎல்பி ஜோதிடம் ஸ்டார்ட் ஆகும்போது வெறும் 3 பேரோட இந்த ஜோதிடம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. இப்போ எத்தனை பேர் வரைக்கும் வந்திருக்கீங்க சார்? கணக்கே இல்லாமா. ஏன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல கைரேகை நிபுணர், அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பி ஜோதிடர் ராஜேஷ்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ கைரேகை அப்படிங்கிறது வாழ்க்கை முழுதும் அதுதான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது 10 வருடத்துக்கு ஒரு வாட்டி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கைரேகையும் ஏஎல்பி ஜோதிடத்தையும் ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோட பயணம் எப்படி இருக்குது சார்? பயணத்தை சொல்லிட்டா ஸ்வீட்டாக தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு பணம் வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தேவை. இப்போ பொதுவாக அவங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறவங்க அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போது அது கூட பயணிச்சுனா தான் நம்ம அந்த அனுபவத்தை நம்ம கற்றுக்க முடியும். அதை வேணால் இது ஏஎல்பியும் வச்சுக்கலாம். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு முறை லகினம் மாறுது அப்படின்ட்டு ஏஎல்பியோடைய தாரக உடைய அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லகினம் மாறப்போகும்போது இயல்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம் மாற்றங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. எந்த வகையான மாற்றங்கள் தேவை அப்படின்ட்டு ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 5 விஷயத்துக்கு மாற்றங்கள் தேவையாக இருக்கும். அந்த 5 விஷயங்கள் அடிப்படையாக 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துலையுமே படிப்பு. ஒரு மாணவர் மாணவிகளுக்கு படிப்பு தேவை. அதுதான் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசை வச்சுக்கலாம். அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா எப்படி பூர்த்தி பண்ணிக்க முடியும்? இப்போ என்னுடைய மகன் அவன் நான் தான் படிக்கலை, நான் அவனை பையனை படிக்க வைக்கிறேன், படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்னு அவங்க சின்ன வயசுலேயே பணம் கற்பனை பண்ணியிருப்பாங்க. அந்த கற்பனைக்கு அவங்ககிட்ட ஒரு தேர்தல் என்பது இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ அவங்க எப்போ எந்த வயசுலேருந்து அவங்க தேடுவாங்க? பிறந்தருமே தேடுவாங்களா? மாட்டாங்க. அப்போது அந்த தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தேவை. அப்போ அந்த பையனுக்கு பணம் விவரம் தெரியக்கூடிய வயசு 10 வயசு. அந்த அடிப்படை மொழியை தான் ஒவ்வொரு லக்கினத்துக்கும் 10 வருடங்கள். இதை பணம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து ஆச்சுங்களா நல்ல ஒரு கல்வி பாடத்தை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்கள் பார்த்துருக்கோம். படிப்பு பாடங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவைக்கு எத்தனையோ பாடங்கள் நம்ம யாரோ ஒருத்தர் மூலியமாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த அறிவுபூர்வமான பாடத்தை பணம் எப்படி கற்றுக்க முடியும்னா உணர்வுபூர்வமாக உணர்ந்து தான் கற்றுக்க முடியும். அந்த வகையில் பணம் பொதுவிடமூர்த்தி ஐயா பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஸ்டாக கொடுப்பார். தலைவா, முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிறர் யாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நான் உங்களுக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் கூட யோசித்தேன், என்னடா இவர் காலப்போக்கில் நாங்கள் பயணிச்சுட்டுருக்கோம். அதாவது இந்த ஏஎல்பியில் பார்த்திங்கன்னா முதல் பிள்ளையார் சொல்லி போடுறது நானே என்னுடைய மிஸ்ஸஸ் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நாங்கள் பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் பாரம்பரிய ரீதியாக நாங்கள் பாரம்பரியம் தலைமுறை 10 தலைமுறையாக பார்த்தா நான் எங்கள் வீட்டுக்காரமாக ஜாதகம், கைரேகை, பிரசன்னம், அக்கறை பணம், அருள் வாக்கு அது சில பேர் கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க.
சில பேர் வந்து போனால் அணுவம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அணுவம் படம் தான் எங்களுடைய தாரக மந்திரம். அதேமாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி வந்து பணம் பார்க்கக்கூடிய மெத்தடும், எங்கள் அப்பா பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடும், இதெல்லாம் நான் ஒரு கோரிவையாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு நாங்கள் வந்து பணம் ஒவ்வொருத்தருக்கு அதாவது முக்கியமாக ஜாதகத்தில் வந்து பணம் என்ன சொல்லுவோம், 2 விஷயம் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சார், எனக்கு கிரக பயிற்சியில் குரு பகவான் மாறி இருக்கார், குரு பேச்சு எனக்கு எப்படி இருக்கும், சனி பேச்சு எப்படி இருக்குது, இதை சாதாரண வந்து பிராமண ஜனங்கிட்டேருந்து நம்ம காதலையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த ஜனங்க எங்கிட்ட வராங்க வச்சுங்களேன், நாங்கள் என்ன கூட என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், பாரம்பரியத்தில் ராகுக்கு எது பிரச்சனை இருக்குமா, என்னதான் குரு வந்து உங்களுக்கு சுபஸ்தானம் சொல்லக்கூடிய பாரம்பரியத்தில் சுபஸ்தானங்கள் என்ன வந்து 5ஆம் இடம் ஆச்சுங்களா, அதுக்காக 2ஆம் இடம், 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவங்களுக்கு சுபயோகம். அந்தமாரி அவங்க குரு பேச்சில் வந்து அந்த ராசிக்கு ஏதாவது 12 ராசியில் எந்த ராசி வேணால் இருக்கட்டும், அதில் வந்து நல்ல அமைப்பில் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க வந்து நல்லபடியாக இருக்குது, இவங்களை நம்ம ஒரு வலையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லா ஜோசிக்காரங்களுக்கும் அந்த மனதில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போது நாங்கள் ஒரு தாரகமாக என்ன பண்ணுவோம், ராகுக்கு எது என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு நல்ல அமைப்பில் இருந்தாலுமா இந்த ராகு தசை போயிட்டுருக்கு, நேரம் சரியில்லை, கேது தசை போயிட்டுருக்கு, நேரம் சரியில்லை, சனி தசை போயிட்டுருக்கு, நேரம் தசையை ஒன்று எதிரடிங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவரமாக இருந்தாங்கன்னா நாங்கள் இந்தமாரி சொல்லி அவங்கள்ட்ட காசு பிடுங்க தான் பார்ப்போம் தவிர ஆச்சுங்களா, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியான முறையில் நாங்கள் பலன் சொல்ல மாட்டோம். அதை வந்து பார்த்தா எல்லா ஜோசிகாருக்கும் அது வந்து எல்லாத்தையும் ஈர்ப்பாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா தவறு, முற்றிலும் தவறு. ஏன்னா இது ஒரு குரு தோஷத்திலேயே மிகப்பெரிய தோஷம் நம்பிக்கை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நம்பிக்கை மூலமாக நம்மக்கிட்ட வந்து வரவங்ககிட்ட வந்து நம்ம நம்பிக்கை பிரார்த்தமாக இருந்தால் தான் 4 பேர் நம்மளை தேடி வருவாங்க ஆச்சுங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்துருக்கீங்கன்னு கேட்கலாம், ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்து உதயமாகுது. ஆனால் நான் அப்படி கிடையாதுமா, நான் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு சேவைகளாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சேவைகளை வந்து எங்களுக்கு பரம திருப்தி இல்லை ஆச்சுங்களா. அதனால் தற்செயலாக புதுவிடமூர்த்தி ஐயா வந்து எங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஜோதிட குருமார்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அம்மாவுக்கு தான். அதை வந்து இந்த தடவை நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அன்னபூரணி அவங்க தான் முதல்ல புதுவிடமூர்த்தி சாரோடைய அறிமுகத்தை அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதை டைரெக்டாக அவங்க பண்ணி கொடுக்குற ஃபோன் மூலிமா பண்ணி கொடுத்தாங்க. ஒரு விஷயத்துக்கோசரம் அந்த அம்மாட்ட நாங்கள் வந்து உதவியாக கேட்டிருந்தோம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து பணம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த படம் போகும்போது வந்து நானும் சரி எங்கள் வீட்டுக்காரமா சரி நாங்கள் வந்து கையில் தான் எழுதிட்டுருப்போம், கணிச்சு சொல்லுவோம். அதுமாதிரி கைரேகையும் அதேமாரி நான் சொல்லிடுவேன். ஆனால் அவங்ககிட்ட பார்க்க போகும்போது இதுமாரி நான் சாஃப்ட்வேர் பற்றி நாங்கள் வேணும், அதுக்கு யாரை பிடிக்குதா அப்படிங்கிற இனிமேல் பட்டுக்கோட்டையில் புதுவிடமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நாங்கள் கான்டெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரை மூலிமா கான்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் பயணிக்க போகும்போது பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் அவங்ககிட்ட இருந்துச்சு. நாங்கள் ஒரு டாக்டர் எடுத்து பேச போகும்போது அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் வந்து ஒரு டாக்டர் கொடுப்பார். நான் சொல்லுவேன், சார் நாங்கள் வந்து தசாநாதரையும் புத்திநாதையும் கோச்சார ரீதியாக வச்சு அந்த பலம் தான் நாங்கள் அடிக்கிறோம், நீங்கள் எப்படி சார் அதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்க ஆமாம் சொல்லிட்டு போகிறாங்களே எப்படி சார் அப்படின்னு. தலைவா முதல்ல நீங்கள் யாருன்னு உணர்ந்துங்க, பிறர் உணர்றதுக்கூடிய வாய்ப்பினை நான் ஏற்படுத்திடுறேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னார், உணர்வரும் உணர்த்தவரும் வாழ்க்கை என்ற ஒரு அறிகுறி. அதில் நானும் எங்கள் வீட்டுக்காரமாகவும் அவர் பின்தொடர்ந்துகிட்டே இருந்தோம். இப்போ நல்ல நிலைமையாக வந்து உட்காந்துருக்கோம். சார் இப்போ உங்ககிட்ட வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க, அப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய கைரேகை வச்சு சொல்லுவீங்களா இல்லை ஏஎல்பி ஜோதிடத்தை வச்சு சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து கைரேகை ஜோதிடர், அதை நான் வந்து துணையாக சொல்லிக்க முடியும். பாரம்பரிய ரீதியாக வந்து நான் நிறையா இந்தமாரி விஷயத்துக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து சிலது கரெக்டாக அமைஞ்சிருச்சு, சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் பின்தாங்கி நிலையில், அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும், அந்த சமயத்தில் நடக்காது. அப்போ பின்னோக்கி சொல்லணும்னா கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி வந்து நின்றோம், அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். நான் சொல்கிறேன் கரெக்டாக நம்ம துல்லியமாக இந்த தேதி இந்த நேரம் இந்த கிழமை அன்றைக்கி தான் இவங்களுக்கு திருமணம் அப்படின்ட்டு நான் கைரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா தார ரேகைன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகையான இருக்குது. இந்த தார ரேகை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா விலகக்கூடியதான் தார ரேகை. கைரேகையில் இந்த இடத்துல வரக்கூடியது தான் தார ரேகை.
அந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதன்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அக்குரேட்டாக எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு சீர் உடைமையாக வச்சுக்கலாம் போயிட்டு வந்து போனால் புதன்மேட்டில் போய் ஏறி இருக்குது. அப்போ கரெக்டாக அவங்க வந்து போனால் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த கிழமையில தான் அவங்க திருமணம் அமையும் நான் ஒரு டேட்டு பிடிச்சி கொடுத்துருப்பேன். ஆனால் சீக்கிரம் அமைஞ்சிருது. அப்போ எனக்குள்ள ஒரு ஆச்சரியம், என்னடா நான் வந்து நான் கரெக்டாக தானே பண்ணி கொடுத்தேன், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சுது அப்படி எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு குழப்பம். சரி இவங்களுக்கு மட்டும் தானே அந்த விஷயமா, இல்லை நமக்கு பிடிச்ச ஏற்கனவே கணிச்சு கொடுத்தோமே அந்த முகூர்த்தம்னா அது வந்து கரெக்டாக அமைஞ்சுதா அப்படின்னு அந்த முகூர்த்த குளிச்சக்காரங்களை நான் என்ன பண்ணுவேன், ஒரு அட்வான்ஸாக என்ன பண்ணுவேன், அவங்களுடைய பேர் ஆச்சுங்களா, ஊர், அதுக்கப்புறம் வந்து நம்பர், செல் நம்பர். ஏன்னா நமக்கு எப்படின்னா நமக்கு அவங்க தொடர்பு நமக்கு தேவைப்படுறது அதை வாங்கி வச்சுக்குவேன். அப்போ அவங்களுக்குலாம் போட்டு நான் கேட்குறேன், சார் நான் குளிச்சு கொடுத்த டைப் படி உங்களுக்கு சார் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் வந்து 2 பேர் மட்டும், அதாவது நான் குளிச்சு கொடுத்து 13 பேர், 10 பேர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. மிச்சம் 3 பேர் வந்து இல்லை சார் நாங்கள் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டோம், லவ் மேரேஜ் சார். எப்பட்றா, அப்போ நம்ம கைரேகை பார்க்குறது தப்பா? அப்போ நான் வந்து இன்றைக்கி நேற்று கைரேகை பார்க்கல, 13 வயசில் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அப்போ 13 வயசுலேருந்து நான் வந்து அனுபவபூர்வமாக வந்து நிறையா கைரேகை பார்த்துருக்கேன், நிறையா பிரசனம், ஜாதகம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து பிரசனம், ஜாதகம், கைரேகை எல்லாமே டோட்டலாக, அதான் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நானும் எங்கள் வீட்டுக்காரமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அப்போ நான் கணிச்சு கொடுத்தது எப்படி தவறாயிரும் அப்படின்னு ஒரு உள் மனசுக்குள்ளே ஒரு தேடுதல் இருந்துச்சு. அப்போ தான் மூர்த்தி சார் வந்து அறிமுக சமயத்தில் அவங்களுடைய இதெல்லாம் அவங்கள பழைய கிளைண்ட்டு, புது கிளைண்ட் கிடையாது. அப்போ தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் பட்டியலே எங்கிட்ட இருக்குன்ட்டு, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் என்ன பேருன்னா அது எங்கிட்ட இருக்குது. அவங்கள்டெல்லாம் வந்து ஃபோன் போட்டு எங்கள் குருநாதர் ஒருத்தர் இருக்கார், உங்கள் டேட்டா பற்ற கொடுங்க, நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு நான் முதல் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆய்வாக பண்ணது ஒரு 3 பேர்த்துக்கிட்ட ஆச்சுங்களா. அந்த 3 பேரோடைய டேட்டா பார்த்து நான் வாங்கி நான் சாரு எங்கள் வீட்டுக்காரம்மா 3 பேர் உட்காந்து ஒரு ஆய்வாக பண்ணோம். எப்படி சார் நான் கொடுத்த டேட்டு இந்த டேட்டு, அவங்க முன்னாடிக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, எப்படி சார் அப்படின்னு. அப்போ தான் இந்த அச்சய இலக்கியனை பற்றி விளக்கங்கள் அருமையாக சொல்லி கொடுத்தாரு. யாருமே இல்லை, அதாவது இப்போ தான் நான் வந்து 4 மணி, ஆனால் நாங்கள் இந்த அச்சய இலக்கியம் தேட போகும்போதும் அச்சய இலக்கியத்தை உருவாக்கக்கூடிய விதங்கள் வந்து தூங்கவே மாட்டோம். நானும் சரி எங்கள் வீட்டுக்காரனும் சரி, சார் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணால் சரி உடனே சட்டுன்னு வந்து ஃபாட்டில் வந்து நாங்கள் காதல் எடுத்து சார் சொல்லுங்கள், முதல் வார்த்தை என் வார்த்தை தாங்க, என்னையா தூங்கிட்டீங்களான்னு வருது. இல்லை சார் இப்போ தான் சார் தூங்க போகிறோம். இல்லையா நீங்கள் கொடுத்தீங்களே அதை நான் ஒரு கணிச்சிட்டேன், ஒரு விஷயம் இதையா அப்படின்னு வருது. சார் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் தூங்கிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை சார், ஏன்னா அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் ஆச்சுங்களா. அதுவே வந்து சார் சொல்லுங்கள் சார், இல்லை ஏன் மணி 12 ஆச்சு சார், நீங்கள் சொல்லுங்கள் எது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேட போகும்போது, ஆனால் அவர் அப்பை முடி அந்த அச்சய இலக்கியனை பற்றி இப்படி தான் விதிமுறை அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவர் ஒரு தனி டேக்கில் வந்து வச்சு சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் தனி டேக்கில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பாரம்பரியம், அவர் இந்த அச்சய இலக்கியனை பற்றி முறை டிஃப்ரென்ஸ் அதிகமாக வந்துச்சு. என்னடா நம்ம வந்து கரெக்டாக, அதாவது கோச்சா, அதுக்கப்புறம் தசாபுத்தி, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்குன்னு 7ஆம் ஸ்தானம் வச்சுங்களா. 7ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கா. ஏன்னா 7ஆம் ஸ்தானத்தில் வந்து தசாநாதன், புத்திநாதன். அந்த 7ஆம் ஸ்தானத்துக்குரியவன் சுப ஸ்தானத்தை பார்க்கணும், ஏன்னா சுப கிரகங்கள் 7ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். இப்படி பார்த்தா தானே திருமணம். அப்போ இத்தனை விஷயம் இருக்கே. அப்போ நம்ம வந்து அந்த அவருக்கு சொன்ன டைமுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சார் சொன்னார், என்ன சொன்னார், சார் நீங்கள் வாங்குறதுக்கு நான் தெரியவா, அவங்க என்ன டைமில் வந்து இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா அந்த டைம் நீங்கள் வாங்குங்க அப்படின்னாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்போ அதையும் வாங்கி வச்சு ஒரு ரிசர்ச் பண்ண போகும்போது எங்களுக்கு எல்லாமே ஒரு புதுமையாகவும் ஒரு அனுபவ ரீதியும் அப்போ தான் எங்களுக்கு உணர்த்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னேன், என்னப்பா சார் சொல்கிறது ஒரு விதமாக இருக்குது, நம்ம வந்து தேர்றது ஒரு விதமாக இருக்குது, எப்படிப்பா ஏங்க அவங்க கைரேகை இருக்கான்னு கேட்டாங்க. ஏப்பா நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கைரேகை, இப்போ தான் செல்ஃபோனு, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது டச் ஃபோனு இருக்கிறதெல்லாம் அப்போல்லாம் நோக்கியா செட்டு தானே, சின்ன செட்டு தானே.
அப்போ அந்த காலத்தில் நம்ம இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணா டிஸ்டர்ப் வேணாம் உடுப்பேன் வேணாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அனுப்புனாங்க. உடனே வந்து போனால் அதுக்கு நான் தனியாக ஆய்வு நான் தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணேன். பண்ண போகும்போது எல்லாம் கரெக்டாக நான் சொன்ன மூத்து தானே இருக்கணும். எப்படி முன்னாடி போச்சு அப்படின்னு நான் கரெக்டாக லக்கினம். அப்போ கூட அவர் சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன்னாரு. உடனே அப்படியே அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அச்சலகினை பற்றி இப்படி தான், இதுதான் முறை, இதுதான் விதிமுறை அப்படின்ட்டு அந்த விதிமுறைப்படி ஃபாலோ பண்ணார். அப்போ கரெக்டாக வந்து போனால் ஒரு கால்குலேட் இருக்குது. இதில் வந்து போனால் கர்மா அப்படின்னு அது யாரோட கர்மனா 3 வகையான கர்மா எடுத்தாங்க. தந்தை கர்மா, சுய கர்மா, தந்தை கர்மா, தாய் கர்மா. அப்படியே அந்த கர்மாவில் வந்து போனால் அந்த கோர்வை கொடுத்தாங்க. கொடுத்துல வந்து போனால் சுய கர்மாவில் வரப்போகும்போது நிச்சயம் அவனுக்கு திருமணம் அவனோட விருப்பம் அப்படி தான் அமையும். அப்போ கரெக்டாக அந்த லக்கினத்துக்கும் நான் கழித்து கொடுத்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக முன்னாடி அந்த தேதி அந்த முகூர்த்தத்துக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு. அப்போ இதுதான் அப்போ சுயகர்மா அவனுக்கு வேலை செஞ்சிருது. அப்போ சார் இது எப்படி சார், இது நான் உணர்ந்துட்டேன், நானும் எங்கள் வீட்டுக்காரங்க உணர்ந்துட்டோம், உங்கள் கூட சேர்ந்து உணர்ந்துட்டோம். இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி சார் கொண்டு போகுதுன்னு அதான் ஏன் நான் முயற்சி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. சார் பேசாமல் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ போட்டுருவோமா அப்படிங்கணும். என்ன யார் இப்போ என்ன இதை பற்றி வீடியோ சார், ஃபஸ்ட்டு இடத்துலமே அச்சை இலக்கினம் பத்ததி அப்படின்னு சொல்லாமல் வயது தந்தாப்பில் பலன் அறியுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு உதாரணமாக இருப்போம் சார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டுடியோ அப்போ வந்து போனால் வேணுங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் வந்து போனா சாரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சென்னையில் வந்துருக்கும் ஒரு தடவை இதை பற்றி வெளியே சொல்லாமல் சும்மா ஒரு ஒரு நார்மலாக பேசணும். நான் எங்கள் வீட்டுக்காரமா சார் 3 பேர் பேசணும். அந்த வீடியோ வெளியே வரல, அது அடுத்த வருஷம். ஏன்னா அது முறைப்படி கரெக்டாக நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்கணும்னு வருஷம். எதுக்கு சும்மா ஒரு ஓவரலாக பேசி பார்ப்போம்னு பேசினது தான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரே இல்லையா இது செட் ஆகலை. ஏன்னா அவர் ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா, இது நம்ம கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகுது கரெக்டான முறையில் ஒரு கண்டிஷனாக கொண்டு போகணும், சும்மா ஏதோ ஏன்னா தானே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அவருடைய அப்போ இருந்தே அவர் ஒரு இதில் ஒரு நோட்டீஸில் இருப்பார். அதுமாரி வந்து தப்பான வார்த்தைகளோ தப்பான விஷயங்களோ தப்பான செயல்பாடோ அவரை வந்து இதுனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதாக பண்ணிடுவார். கண்டிப்பாக சார். அதாவது இது ஏஎல்பி ஜோதிடம் ஸ்டார்ட் ஆகும்போது வெறும் 3 பேரோட இந்த ஜோதிடம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. இப்போ எத்தனை பேர் வரைக்கும் வந்திருக்கீங்க சார்? கணக்கே இல்லாமல். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நாங்கள் ஒரு ஆய்வாக பண்ணது இந்த 3 கைரேகை ப்ளஸ் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆய்வு பண்ணது. சாரிட்ட நிறையா இருந்துச்சு இந்தமாரி விஷயங்கள். நிறையா அவர் ஒரு இடத்துக்கு போனோம் வச்சுங்களேன், இந்தமாரி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து ஜாதகமாக அடக்கி வச்சுருப்பேன். எல்லாம் டாக்டர்ஸ் ஜாதகம், வக்கீல்கள், அப்புறம் வந்து முக்கியமான ஆளுகளுடைய ஜாதகத்துக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே திருமணம் சம்மந்தமானது, குழந்தைக்கு சம்மந்தமானது, இதுமாரி அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதிர்மாறாக வரக்கூடிய விஷயங்கள் நிறையா. இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதாவது நினைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து கற்றுக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறத விட உணர்த்தணும். அந்த உணர்த்தக்கூடியது எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் உணர்த்திடுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உணர்வை நீங்கள் பக்குவப்படுத்தணும் ஆச்சுங்களா. அப்போ இதுக்குள்ளே வந்தால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மார்க்கம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு என்ற ஃபஸ்ட்டு அந்த அடிப்படை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எங்கிட்ட பேட்டி எடுக்க நீங்களும் சரி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் சரி அந்த உணர்வுகளை உணர்த்தணும். அந்த உணர்வை உணர்ந்தால் தான் உணர்த்துவதும் வாழ்க்கை என்ற ஒரு தாரக மந்திரத்தை நிச்சயம் ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க, அதுக்கப்புறம் உணர்த்துங்க, நிச்சயம் வெற்றி அடையலாம் என்பது இது ஏஎல்பியோடைய மிகப்பெரிய ஒரு அபிதம் ஆச்சுங்களா. இப்போ அதாவது உலகங்கள் மாற்ற வேண்டும் ஆச்சுங்களா, சமநிலையாக வேண்டும் ஆச்சுங்களா, தேவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டிட்டு என்ன பார்த்தா அந்த காலத்தில் வந்து போனால் அமிர்தத்தை கலைஞ்சாங்க. அதேமாரி இந்த ஏஎல்பி ஒரு அமிர்தமாக எல்லாத்துக்கிட்ட வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய தாரக மந்திரம். நிச்சயம் இது வெற்றி காண்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் வந்து சேரணும்னு ஆசை இருக்கும்ல சார், ஸோ அவங்க வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது சார் உங்களை? சேரதுக்கு முன்னாடி இங்கே வந்து போனால் ஆஃபீஸில் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க அனைத்து அன்பான உள்ளங்களுக்கு
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுடைய நம்பர், அதாவது ஏஎல்பி சேரக்கூடிய விருப்பமுள்ள மாணவர் மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பர், ஏஎல்பி ஆஃபீஸ் நம்பர்ன்ட்டு கீழே வந்து ஒரு அடிஷனாக ஒரு நம்பர் போடுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அந்த ஏஎல்பி கற்றுக்கக்கூடிய, அதாவது கிளாஸுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான விதிமுறைகளையும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து அனுப்பிவிடுவாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே ஓரளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த ஏஎல்பிக்குள்ளே வாங்க, வந்து பயனடைங்க. 15 நாட்களில் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 10 குருமார்களும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. கண்டிப்பாக சார். இன்னைக்கான நேர்காணலில் நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றிங்க.